திருச்சியில் தனியார் பேருந்து ஓட்டுநரை மர்ம கும்பல் சரமாரியாக தாக்கியது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ் வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து கரூர் செல்வதற்காக நேற்று இரவு கணேசன் என்ற ஓட்டுநர் பயணிகளை ஏற்றுக்கொண்டிருந்தார். அப்போது கரூர் செல்வதற்காக பயணிகள் குறைவாக இருந்ததன் காரணமாக அதற்கு நடுவே இருக்கக்கூடிய ஜீயபுரம் செல்லும் பயணிகளை இருக்கையில் அமர வைத்தார். அப்போது ஒரு பெண்மணி அதில் அமர வைத்த பின் அதற்கு அருகாமையில் இந்த பேருந்திற்கு முன்பாக இன்னொரு பேருந்து வந்து நின்றது. உடனடியாக அந்த பெண்மணி அந்த பேருந்திலிருந்து இறங்கி மற்றொரு அந்த பேருந்திற்கு ஏறுவதற்காக முயற்சி செய்தார். அப்போது ஓட்டுநர் கணேசன் அந்த பெண்ணை பார்த்து, ஏமா ஒரு இடத்தில் உட்காரு, இல்லைன்னா ஏறு, இல்லை இறங்கு, மாறி மாறி ஒவ்வொரு பேருந்துக்கும் மாறி மாறி போகாது என்று சொல்லி உள்ளார். உடனடியாக அவர் கோபமடைந்த அந்த பெண்மணி தொலைபேசியில் சிலருக்கு போன் செய்துள்ளார். இந்த பேருந்து ஜீயபுரம் அருகே சென்ற போது திடீரென ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் அந்த பேருந்தை வழிமறைத்து உருட்டுக்கட்டைகளால் அந்த டிரைவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் அந்த அருகாமை பொதுமக்கள் தடுக்க முயற்சித்தும் அந்த பேருந்தினுடைய ஓட்டுநருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் திருச்சி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த தாக்குதல் தொடர்பான இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் ஜீயபுரம் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அந்த மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். மேலும் அந்த பெண்மணியிடம் அந்த ஓட்டுநர் ஏதேனும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டினாரா அல்லது எதன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது என்பது குறித்தான விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தினேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.